முஹல்லாவில் கல்வி பாதையை அமைக்காத ஜமாத்துகளும் கண்டுகொள்ளாத உலமாக்களும். எதிர்கால இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலையை பற்றி முஹல்லா ஜமாத்துக்கள் கவலைப்படுவதாக இல்லை. உண்மையில் உலமாக்களும் தன் சமூக நிலையை பற்றி கவலைப்படுபவர்களாக இல்லை. இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே அதிகம் வாழ்பவர்கள் முஸ்லீம்கள் என்று 15 ஆண்டுகளுக்கு முன்பே நீதிபதி சர்ஜார் அறிக்கையில் சொன்ன பின்பும் சமுதாய முன்னேற்றத்திற்காக ஒரு துரும்பை கூட அசைத்து பார்க்காதவர்கள் முஹல்லா ஜமாத்துக்களும் உலமாக்களும் தான். இந்தியாவில் உயர் பதவிகளில் அதிகம் அமர்ந்து இருப்பவர்கள் பிராமணர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். தன் சதவீதத்துக்கு மேல் பல மடங்கு அரசு அதிகாரங்களில் இருந்தும் சமீபத்தில் கேரளாவில் நடந்த மாநாட்டில் சிவில் படிப்புகளில் பிராமணர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பேசியிருக்கிறார்கள். சமுதாய முன்னேற்றம் குறித்து இவர்களிடம் உள்ள அக்கறை கூட முஸ்லிம் தலைவர்களிடம் இல்லை. இவர்களிடம் ஒப்பிடும்போது கல்வி அதிகாரம், பொருளாதார முன்னேற்றம் குறித்து எந்த திட்டமிடலும் இல்லாமல் பயணிக்கும் முஸ்லிம் ஜமாத்துகளின் சமுதாய பற்று ஒவ்வொரு முஹல்லாவிலும் பல்லிழித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ரபீல் அவ்வல் மாதம் வந்தால் மௌலது ஓத தெரிந்தவர்களுக்கு, ஒவ்வொரு ஆண்டும் தாரை தப்பட்டையுடன் தர்காவில் ஊர்வலம் நடத்த தெரிந்தவர்களுக்கு, இளமையை துளைக்க வெளிநாடு செல்லும் இளைஞனை வழி அனுப்ப தெரிந்தவர்களுக்கு, ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் முஹல்லாவில் கல்வியாளர்களை உருவாக்க தெரியவில்லை. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பயிற்சி குரூப் தேர்வுகளை நடத்த தெரியவில்லை. வேலை வாய்ப்பு முகாம்களை நடத்த தெரியவில்லை. முஹல்லா இளைஞர்களிடம் கல்வி குறித்த ஆர்வமூட்ட வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இல்லை. முஹல்லாவில் உள்ள ஏழை மாணவர்கள் மற்றும் கல்வியில் திறமையான மாணவர்களை கண்டறிந்து உயர்கல்வியை கற்றுக் கொடுக்கும் வழிகாட்டும் நெறிமுறை இல்லை. பாதை இல்லாத வெள்ளத்தால் விவசாயத்திற்கு பலன் கிடைக்கப் போவதில்லை. நதியே ஆனாலும் அணை இருந்தால்தான் அது பயன்படும். வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை போல உயர்கல்வி வாய்ப்புகளை உருவாக்கும் லட்சியமே இல்லாமல் செல்லும் இஸ்லாமியர்களின் நிலை கண்டு எப்போது உங்கள் மனம் வருந்தப் போகிறது? நம்மில் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த அளவு ஒருவருக்கு கல்வி கொடுக்க முன் வருவோம். அவர்கள் வறுமையில் இருந்து விடுபடும் வாழ்வுக்கான பாதையாக அது அமையட்டும். தலைமுறை முன்னேற்றம் கல்வியில் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுவோம்.